செவாலிய விருது வென்றிருக்கக்கூடிய கலை இயக்குனர் தோட்டாதரணி அவர் நம்மளோட இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க்கையில எந்த அளவுக்கு இது மகிழ்வான தருணமா பாக்குறீங்க? என்னோட ஒர்க்கை பத்தி யாராவது பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாவே அதோட திருப்தி பட்டுடுவேன். அதில் பெயிண்டிங்கும் சரி, ஆர்ட் ஒர்க்கும் சரி, என்னோட சினிமா ஒர்க்கும் சரி, எதுவுமே யாராவது நல்லா அப்ரிஷியேட் பண்ணிட்டு பார்த்தாங்கன்னாக்கா, ரியலைஸ் பண்ணிட்டு, அது தட் இட் செல்ஃப் இஸ் அ ஹாப்பினஸ். ஒரு கலை இயக்குனரா சினிமாவுக்கு இந்த துறை எந்த அளவுக்கு முக்கியமானதா பாக்குறீங்க சார்? இந்த எக்ஸிபிஷன் வச்சதே எல்லோரும் யார் யார் வேலை செஞ்சிருக்காங்களோ, ஃப்ரம் த ஸ்வீப்பிங் லேடியிலேருந்து ஃப்ளோரை பெருக்கிறவங்கலேருந்து மேலே டைரக்டர் ப்ரொடியூசர் வரைக்கும் எல்லாருமே அவங்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸிபிஷன். அதனால நீங்கள் ஒன்று ஒரு மாதிரியாக இருக்கும், பட் சப்ஜெக்ட் வந்து சேம். ஸோ அதனால யாருது இம்பார்ட்டன்ட்டு ஆர்ட் டைரக்ஷன் டெஃபினட்டாக இம்பார்ட்டன்ட் தான். அது செட்டு இல்லாத எதுவும் போடலன்னாக்கா அது வந்து ஜஸ்ட் ஒரு எம்டி கேன்வஸ் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்க போகுது. எடிட்டர் வந்து கரெக்டாக பண்ணலன்னா அவர்தும் அப்படி தான் இருக்க போகுது, எல்லாம் பேட்ச் பேட்சாக ஓடும். அதுக்காக இல்லாதது வந்து மெயின் வந்து டைரக்டர் தான் இருக்கணும். அண்ட் ஆல் தி அதர் பீப்புள், எவ்ரி ஜாப் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் திஸ். இதுதான் இம்பார்ட்டன்ட்டா, அது இல்லைன்றதுலாம் ஒன்றும் இல்லை. ஏஐயோட காலகட்டத்தில் இருக்கிறோம். ஸோ ஒரு ஆர்ட் டைரக்டரே இல்லாமல் ஒரு சினிமாக்கான எல்லா விஷயங்களையும் ஏஐ டூல் பண்ணக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் இப்போ வளர்ந்துருச்சு. ஸோ இந்த ஏஐ வந்து ஆர்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் செய்கிற வேலை நீங்களே செஞ்சுட்டா பெட்டர் அது எப்பவுமே. ஸோ பென்சில் டிராயிங்லேருந்து நீங்கள் பண்ணிட்டு ஏஐ கூட நீங்கள் வந்து இதுதான் ஃபீட் பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக அதில் போக முடியாது. சிஜியும் சரி, இதுவும் சரி, டோட்டலாக ஏஐ வந்து இட்ஸ் another டூல். ஸோ பட் எப்படி நீங்கள் அதை உபயோகப்படுத்துறீங்களோ அது உங்களோட திறமை. அவ்வளோதான். உங்களோட ரசிகர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய வாழ்த்து செய்தி என்ன சார்? எல்லாரும் நல்லா கஷ்டப்பட்டு பண்ணுங்க. ஹாப்பியா பண்ணீங்கன்னாக்கா அது ஹாப்பியா வரும். பெயிண்டிங் அழுதுகிட்டே பண்ணாக்கா அழுதுகிட்டே வரும். ஸோ அவங்கவுங்க வேலை அவங்க பண்ணிட்டா போறோம். இந்த துறையை மேம்படுத்துறதுக்காக அரசாங்கத்துக்கிட்ட நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை ஏதாவது இருக்கா? இது நிறைய இருக்கும், அதெல்லாம் இப்போ கேட்கக்கூடாது.